தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு அண்மையில் உள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்யக்கூடாத ஜெபமும் செய்ய வேண்டிய ஜெபமும். இந்த ரெண்டு ஜெபத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, எந்த ஜெபத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நம்ம ஒரு நற்செய்தி வாசகத்துலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வாசகங்களை பார்ப்போம். சரி, மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீய நடந்து எங்களுடையும் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமீன். இப்படி தான் நம்மளை ஜெபிக்க ஆண்டவர் கற்றுத்தராரு. முதல்ல என்ன சொல்கிறாரு, எப்படி ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன மாரி ஜெபிக்கக்கூடாதுங்கிறாரு, வெளிவேடக்காரரை மாரி என்ன பண்ணக்கூடாது, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வீதியோரங்களையும் தெருவுலையும் நின்றுக்கிட்டு இப்படி கையை தூக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவர் அது வேணாம் அப்படிங்கிறாரு. அந்தமாரி ஜெபம் கைமாறு உடனே கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது நம்ம கேட்குற கைமாறு இல்லை, நம்ம கேட்குற ஜெபத்தை அவர் கேட்கல, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு. அப்படி நம்ம என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க அந்தமாரி ஜெபம் கூடாது. அதேமாரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, அடுக்கிக்கிட்டே போகிறது. இது தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுக்கிக்கிட்டே எல்லாம் போக வேணாம். ஏன்னா நம்ம உட்கார்றதுக்கு முன்னாடியே, நம்ம ஜெபத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு நம்மளோட தேவைகள் எல்லாம் தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அமைதியாக உருக்கமாக ஆண்டவர்கிட்ட அமைதியில் உறவாடணும். எப்பயும் தனிமையில் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உள்ளறைக்கு போயிட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அமைதியாக உட்காந்து ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரும் என்ன பண்ணணும், பேசணும். ஜெபம்ங்கிறது முதல்ல நம்ம இயேசு கிறிஸ்துவோட பேசுகிற ஒரு விஷயந்தான். அதாவது அவர் பேசுவார், நம்ம கேட்குற ஒரு விஷயந்தான் ஜெபம்ங்கிறது. இதை தான் திருவெளிப்பாட்டில் அவர் காட்டினார், பல காட்சிகளை காட்டினார். இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் யோவான், அதை எழுதி வச்சார். தானியேல் அதை எழுதி வச்சார். இப்படி பல விஷயங்களை பார்த்ததை அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுதி வச்சாங்க. இதுதான் அவங்களுடைய ஜெபம். ரொம்ப உட்காந்துக்கிட்டு அடுக்கிக்கிட்டெல்லாம் அவங்க போகலைங்க. அதனால் நம்மளுடைய ஜெப முறையை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம். அமைதியாக உட்காந்து ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுங்கள். நல்ல ஜெபமாலையை சொல்லுங்கள். ஜெபமாலை ஒரு நல்ல ஒரு அமைதியில் நம்ம ஆண்டவரோட உறவாட ஒரு அருமையான ஒரு ஜெபம்னா அது ஜெபமாலையை சொல்லலாம், அந்நிய பாஷையை சொல்லலாம், இல்லை உங்களுக்கு தோணுதோ நல்லா அமைதியில் ஜெபிங்க. தனிமையில் ஆண்டவரோட உறவாடுங்க. சரி, இந்த வசனத்தோட நம்ம இன்னும் சில வசனங்களை நம்ம பார்ப்போம். அதில் எப்படி ஒருத்தர் ஜெபிக்கக்கூடாதுங்கிறத ஒரு மிகப்பெரிய ஆள் காட்டினார். பைபிளில் பயங்கரமான ஒரு பெரிய ஆள். ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாரு, எப்படி ஜெபிக்கக்கூடாதுன்னு காட்டுறாரு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த எலியாவை பற்றி ஓரளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
எலியா வந்து எப்படிப்பட்ட மனுஷன், 3.5 வருஷம் என்ன பண்ணார், மழையை அடைச்சி போட்ட ஜெபம் பண்ணார். கைகளை தூக்கி, ஆண்டவரே நான் வந்து சொல்கிற வரைக்கும் இந்த நாட்டில் மழை பெய்யவே கூடாது அப்படின்னு சொன்னார். அதே போல் மழை பெய்யவே இல்லை. அவரை தேடிக்கிட்டு ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அந்த ராஜா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகாபை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ வந்து உன் நாட்டில் இருக்கிற ஆகாபோட ஒய்ஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இசபெல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெண்ணாக வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திருவெளிப்பாட்டில் வந்து அது ஒரு ரொம்ப ஒர்ஸ்ட் கேரக்டராக வந்து திருவெளிப்பாட்டில் சொல்லப்படுது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாபுக்கிட்ட வந்து எலியா சொல்கிறாரு, நீ போய் உன் நாட்டில் இருக்கிற 400 பொய் வாக்கினரையும் கூட்டுவா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, இவனும் போய் 450 பேரை வந்து கூப்பிட்டு வரான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சவால் விடுறாரு. என்ன சவால் விடுறாரு, உங்களுக்கு ஒரு காலை எனக்கு ஒரு காலை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெட்டி என்ன பண்ணணும், பலி கொடுக்கணும், உங்களுடைய பாகால் தெய்வத்துக்கு பலி கொடுங்க. நீங்கள் உங்களோட தெய்வம்னு சொல்லுவார், நீங்கள் கூப்பிடுங்க, என்ன பண்ணுங்கள், அதில் வந்து நெருப்பு வைக்கக்கூடாது, நெருப்பில் பதில் சொல்கிறது தான் வந்து உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எலியா சொல்கிறாரு. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆடுவாங்க, ஓடுவாங்க, கை தட்டுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க, உடம்பை கிழிச்சிக்குவாங்க, என்னென்னவோ பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றும் கதை நடக்காது. சரி, சாயங்காலத்துக்கு மேலே சரி இஸ்ரேல் ஜனங்களே நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா எலியா கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பலிபீடத்தை தயார் பண்ணி அதை அப்படியே சுற்றி ஒரு குழி வெட்டி நடுவில் என்ன பண்ணுறாரு, அடுக்கி வச்சு விறகு கட்டைகளை அடுக்கி வச்சு அது மேலே என்ன பண்ணுறாரு, காளையை வெட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, தண்ணியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், தண்ணியில் போய் நெருப்பு எரியுமா? ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காண்டி ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. தண்ணியை ஊற்றுக்குங்கிறாரு, 4 குடம் ஊற்றுறாங்க, திரும்ப இன்னொரு 4 குடம் ஊற்றுங்கிறாரு, இன்னொரு 4 குடம் ஊற்றுறாங்க, திரும்ப இன்னொரு 4 குடம் ஊற்றுங்கிறாரு, இன்னொரு 4 குடம் ஊற்றுற, மொத்தம் எத்தானுச்சு 12 குடம் தண்ணி. அதேமாரி அந்த குழியை சுற்றி பார்த்திங்கன்னா 12 கற்களை வந்து பலிபீடத்தை சுற்றி என்ன பண்ணுவாருன்னா 12 கற்களை வச்சுருப்பார். குழியை சுற்றியில் அந்த பலிபீடத்தில் வந்து அந்த பலிபீடமே வந்து அந்த 12 கற்களால் தான் பலிபீடத்தையும் சுற்றி வச்சுருப்பார், பலிபீடத்தை கட்டி வச்சுருப்பார். இப்படி என்ன பண்ணுறாரு, இந்தமாரி செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கைகளை தூக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஜெபிச்சு என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்க எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உன் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தலும், நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும், ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. அதாவது என்னென்னா பொசுக்கி தள்ளிடுச்சு, ஒன்றும் இல்லை, விறகு கட்டை இல்லை, கல்லை கூட பொசுக்கி தள்ளிட்டார். அந்தளவுக்கு பயங்கரமான நெருப்பு வந்து இறங்கி அந்த இடத்த சுட்டு எரிச்சிச்சு. அந்தளவுக்கு வல்லமையான ஒரு ஜெபம் ஜெபிச்சாலும் மனுஷன் அவ்வளவுதான், அந்தளவுக்கு வல்லமையான ஒரு ஜெபம். இப்படி பயங்கரமாக ஜெபிச்சார் எலியாவோட இந்த ஜெபம் இருக்கு இல்லையா, இவ்வளோ வல்லமையான ஜெபம். அது மண்டி போட்டு கைகளை தூக்கி ஜெபிச்சார் அப்படின்னா எல்லாமே நடக்கும். அடுத்து என்ன பண்ணார், இதே வந்து 1:18 வந்து 42வது வசனத்தில், சரி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த 450 பேரையும் என்ன பண்ணுறாரு, எவனையும் தப்ப விடாதீங்கடான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, வெட்டி போட்டுடுறாரு. வெட்டி போட்டுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நீ சீக்கிரம் வந்து இஸ்ரேல் ராஜாட்ட சொல்கிறாரு, நீ சீக்கிரம் வந்து தேரை எடுத்துக்கிட்டு நீ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு, ஏன்னா மழை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா ஒரு மழையும் காணும், வானம் வெளுத்து கிடக்குது. ஆனால் இவர் சொல்கிறாரு. சரின்னு என்ன பண்ணுறாரு, மலையில் போய் இல்லையா என்ன பண்ணுறாரு, கார்மேல் மலையின் உச்சிக்கு போய், அதான் கார்மேல் சபை, கார்மேல் மாதாவோட கார்மேல் மலை, அந்த மாதா அந்த காட்சி கொடுத்த மலை அது. அந்த மலையில் தான் என்ன பண்ணுறாரு, உச்சிக்கு சென்று அங்கே போய் தரையில் மண்டிக்கிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். அந்த முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார்.
என்ன பண்ணுறாரு, தன்னோட பணியாளனை நோக்கி நீ போய் கடல் பக்கமாக போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் போய் பார்க்குறான், ஒன்றுத்தையும் காணும். 7 முறை போய் பாருங்கிறாரு. 7 முறை போய் பார்க்குறான். 7வது முறை வந்து என்ன சொல்கிறான், ஒரு சின்னோண்டு கையளவு மேகம் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் அந்த தேருக்கு தாண்டி இவர் என்ன பண்ணுறாரு, ஓடுறாரு. பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. பெரிய மழை அங்கே கிடச்சிது. இந்த அளவுக்கு வல்லமையாக ஜெபிச்சு இந்த அளவுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்ச இந்த மனுஷன் என்ன நடக்குது பாருங்கள். இது வந்து இந்த 450 பேரையும் வெட்டி கொண்டுட்ட இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிய வருது, ஆகாபோட பொண்டாட்டி இசபெலுக்கு தெரிய வருது. அவள் வந்து எப்படிப்பட்டவனா, மிகப்பெரிய வந்து பயங்கரமான ஆள். அது என்ன பண்ணுது, நேற்று இந்நேரம் வந்து கொன்னுட்டில, நாளை இந்த நேரத்துக்குள்ளார உன் உயிர் உன்கிட்ட இல்லைன்னா என் தெய்வங்கள் எனக்கு பதில் சொல்லட்டும்னு சொல்லி என்ன பண்ணுறா, ஒரு சவால் விட்றான். சவால் விட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பாருங்கள் எவ்வளோ 450 பேரை கொண்டு போட்ட மனுஷன், அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, மழையை பெய்ய மலிச்ச மனுஷன், நெருப்பை இறக்குற அளவுக்கு வல்லமை உள்ள மனுஷன் என்ன பண்ணுறாரு, உயிருக்கு பயந்து ஓடுறாப்புல. உயிருக்கு பயந்து ஓடும்போது ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடினார். அங்கே பரிசுத்தாவியால் பல வேலைகளை செஞ்ச மனுஷன் இங்கே என்ன பண்ணுறாப்புல, நம்மளால் ஓடுறாரு. ஓடணுன்னா என்ன ஆகுது, யூதாவில் உள்ள பெயர் சபையை அடைந்ததும் அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு வேண்டினார். இப்போ இவ்வளோ நேரம் வந்து அவர் வல்லமையாக ஜெபிச்ச நம்மளும் அப்படி ஜெபிக்கணும்னு பார்த்தோம். இப்போ எப்படி ஜெபிக்கக்கூடாதுங்கிறதையும் அவர் சொல்லித்தராரு பாருங்களேன். சூரிய செடியில் அடியில் அமர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாரு, தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த சூரிய செடியின் அடியிலேயே படுத்துக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, வானதூதர் வந்து தட்டி எழுப்பி சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு சுட்ட அப்பமும் ஒரு கோலையில் தண்ணியும் கொண்டு வந்து வைக்கிறாரு. கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்கிறாரு. திரும்ப எழுந்திரிச்சு சாப்பிட்டு நீ ரொம்ப தூரம் போகணுன்னு சொல்கிறாரு. அப்புறம் சாப்பிட்டுட்டு 40 நாள் நடந்து போய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மலையை அடையிறாரு. ஓரேபுன்ற கடவுளின் மலையை அடைந்தார். அங்கே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பேசி அங்கே தான் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. எலியா சாவக்கூடாதுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். இவர் என்ன கேட்குறாரு, நான் சாவணும்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்போ கடவுளின் சித்தத்துக்கு மாற ஜெபிக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, கடவுள் கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, எலியா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீ இங்கே என்ன செஞ்சிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறாரு, 3 முறை கேட்குறாரு. பாருங்கள், எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நான் உங்கள் மேலே பேரார்வம் கொண்டவனாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு. 2வது முறையும் கேட்குறாரு. 2 தடவை கேட்குறாரு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. இப்படி என்ன பண்ணுறாரு, 2 தடவை கேட்டுட்டு இது சரி, இதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு, உனக்கு பதிலாக நீ எலிசாவை வந்து திருப்பொழி செஞ்சிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இவரோட ஒரு பணியை முடிச்சு வைக்கிறார். நல்லா கவனிங்க, இவர் என்ன பண்ணுறாரு, இந்தமாரி ஜெபிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் பல விஷயங்களை செஞ்சுருப்பார். எலிசாவுக்கு பதிலாக இவரே வந்து இன்னும் பல விஷயங்களை செஞ்சுருப்பார். எலிசாவும் வந்திருப்பார், ஆனால் இவரும் இன்னும் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கக்கூடும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், இப்படி ஜெபம் பண்ணிட்டார். அதனால் கடவுளோட திட்டம் நம்மளுக்கு ஒன்று இருக்கும். கடவுள் நம்மளுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த திட்டத்துக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்றைக்கும் ஜெபிக்கக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தரை வந்து ஃபாதர் ஆக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டிருப்பார். அவன் என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணணும்னு ஜெபிக்கக்கூடாது. ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு ஆண்டவர் நினச்சி வச்சுருப்பார். கல்யாணம் பண்ணிட்டு ஊழிய செய்வான் அப்படின்னு நினச்சி வச்சுருப்பார். அவன் என்ன பண்ணக்கூடாது, ஃபாதர் ஆகணும்னு நினச்சி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. 2த்துக்குமே வந்து வித்தியாசம் உண்டுங்க.
ஆண்டவருடைய திருவுளம் அறிந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். திருவுளம் அறிஞ்சு நாம் ஜெபிக்கணும். அதனால் முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம் சித்தப்படி எல்லாமே ஆக கடவுது, உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? மாதாமா மாரி என்ன பண்ணணும்? மாதாமா எப்படி ஜெபிச்சாங்க? அவங்கள்ட்டேருந்து ஜெபிக்க கற்றுக்கணும். ஆண்டவரே இதோ அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரின ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஜெபம் இருக்கணும். என்றைக்கும் நம்ம கருத்தை ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிற ஜெபமாக இருக்கக்கூடாது. நம்மளோட ஜெபம் நம்மளோட கருத்து எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்காம, ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அந்தமாரி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்படி இந்த செய்யக்கூடாத ஜெபத்தை எலியா செய்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சூறை காற்றில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சுழல் காற்றில் எலியாவை எடுத்துக்கிறாரு. இந்த விட்டு வந்த பணியை என்ன பண்ணுறாரு? இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்றாரு. எங்கே? திருமுழுக்கு யோவானா திரும்ப தன்னோட பணியை செய்கிறார். இப்படி என்ன பண்ணுறாங்க? வராரு இல்லையா? அவரோட பணியை 2வது முறை செய்கிறார். திருமுழுக்கு யோவானில் எலியாவின் ஆவி இருக்குது. சரி, இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கக்கூடாது. அடுத்து இந்தமாரி ஜெபிக்கக்கூடாத ஒரு விஷயங்களை ஜெபிச்ச மனுஷர்களை நம்ம பார்ப்போம் வேதத்துலேருந்து. பார்த்தீங்கன்னா எலியா விண்ணேற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் எலிசா என்ன பண்ணுறாருன்னா ஊழியக்காரர் ஆகிறாரு. இந்த இவர் என்ன பண்ணுறாரு? இறைவாக்கினர் ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா பெத்தலுக்கு ஏறி போனார். அங்கே போயிட்டு இருக்கும்போது சில சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க? வழுக்க தலையாப்போன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க என்று ஏளனம் செய்தனர். அதனால் என்ன ஆயிடுச்சு? எலியாவுக்கு கோபம் வந்துடுச்சு. எலிசாவுக்கு கோபம் வந்துடுச்சு. எலிசா அவர்களை திரும்பி பார்த்து ஆண்டவரின் பெயரால் அவர்களை சபித்தார். உடனே காற்றிலிருந்து 2 பெண் கரடிகள் வெளிவந்து சிறுவர்களுள் 42 பேரை குதிரை போட்டன அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தில் பாருங்கள், நம்ம எல்லாருமே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் நம்ம கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் போகிறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுத்து போக வேண்டியிருக்கு. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாரு? கோபம் வந்துடுச்சு. இன்றைக்கி இந்த ஊழியக்காரர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது? கோபம் வரக்கூடாது, யாரையும் சபிக்கக்கூடாது. நம்ம வாயிலேருந்து ஆண்டவருடைய ஆசி மொழிகள் தான் வரணும். ஆண்டவரின் பெயரால் அவர் சபிச்சு போட்டுட்டார். இது ஒரு பொல்லாத ஜெபம். இந்த மாரி ஜெபம் என்ன பண்ணக்கூடாது? அவனை அழிச்சு போடணும், இவனை இது பண்ணணுங்கிற மாதிரி, பழி வாங்கணுங்கிற மாதிரின்னு ஒரு ஜெபம் நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. இதே இந்த எலிசா பார்த்திங்கன்னா அந்த சூனமி பெண்ணோட அந்த மகனை என்ன பண்ணார்? உயிர் கொடுத்து உயிரை வர வச்சார் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி. அந்தளவுக்கு விசுவாசமான மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா இங்கே என்ன பண்ணுறாரு? கோபத்தில் ஒரு கூடாத ஜெபத்தை செஞ்சிட்டார். அந்தமாரி என்ன பண்ணக்கூடாது? நம்ம வாயிலேருந்து சாப மொழி வரவே கூடாது. ஊழியக்காரர்கள் இல்லை, எல்லாருமே ஊழியக்காரர்கள் நம்ம எல்லாருமே. அதனால் நம்ம வாயிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? அடுத்தவங்களுக்கு எதிராக சாப மொழி நம்மள்டேருந்து வரக்கூடாது. எல்லாரையுமே ஆசீர்வாதமான மொழி மட்டும்தான் நம்மள்கிட்ட வரணும். சரிங்களா? இப்படி நம்ம ஜெபிக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம். சரி, 3வது ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யோனா என்ன பண்ணுறாரு? உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபிக்கிறாரு? யோனாவோட நற்செய்தியில் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோனாவோட அதிகாரத்தில் 4வது நூலில் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறாருன்னா நினிவேக்கு போக சொல்லும்போது போகாமல் என்ன பண்ணுறாப்புல ஆண்டவர்கிட்ட தப்பிச்சு ஓடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? தர்சீஸுக்கு போகிற கப்பலில் போகும்போது அங்கே அலையில் மாட்டி அப்புறம் கடலுக்குள்ளே போட்டு அப்புறம் ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே வச்சுருந்து என்ன பண்ணுச்சு? கரையில் திரும்பவும் துப்பிட்டு போணுச்சு. அப்புறம் 2வது முறை அழைப்பு தர்சீஸுக்கு நினிவேக்கு வராரு. அப்போயே ஆண்டவர்கிட்ட அவரோட என்னென்னா அவர் சொல்கிறாரு, ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு, நான் நினிவே 40 நாளில் அழிக்கப்படும் சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க? மக்கள் எல்லாம் நோன்பு இருந்து அழுது வேண்டுனதுனால என்ன ஆயிடுச்சு? அழிக்கப்படாமல் போயிடுச்சு. இதுலேயே 2 காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த அழிக்கப்படாமல் போனதுக்கப்புறம்
இவர் என்ன பண்ணுறாரு, யோனா என்ன பண்ணுறாரு, வெளியில் அந்தாண்ட ஊரை விட்டு வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் இந்த பயில திரும்பவும் தப்பு பண்ணுவான், அது அழிய தான் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறாப்புல. அப்படி உட்காந்துருக்கும்போது ஆனால் இது பாருங்களேன், அவர் வந்து ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை மன்னித்ததை வந்து யோனாவுக்கு பிடிக்கல. ஆனால் இது யோனாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவர் கடுஞ்சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடி போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பேர், பிறகு மனத்தை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதாவது இப்போ இப்படி தான் வந்து சில பேர் இருக்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இறைவாக்கு உரைப்போம். ஆண்டவர் சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வருஷத்தில் இது நடக்க போகுதுன்னு சொல்லுவோம். இது நடக்கலை, ஆண்டவர் சொல்லி இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறது, உடனே வந்து நம்மளுக்கு கெட்ட பேர் ஆகிடுச்சின்னு ஒரு சில தவறான ஜெபங்களை வந்து ஜெபிச்சிடுறது. இதுதான் இங்கே இவரும் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, இவர் நினச்சது நடக்கலை, என்ன ஆகுது, நினிவே நகரத்தில் எப்படி இருந்தாலும் இந்த பயலோ வந்து, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பாவத்தில் வந்து மூழ்கி கிடந்த நகரம் தான். ஆனால் ஆண்டவருடைய வசனங்களை சொன்னோன்னே பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாரு, நான் சாவறதே நல்லதுன்னு சொல்லி, வாழ்வதை விட சாவறதே நல்லதுன்னு சொல்லி வேண்டுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து நீ வந்து இப்படி சினம் கொள்வது முறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, பிறகு யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார், நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளை என்ன பண்ணுறாரு, அப்படி உட்கார்ந்துருக்கும் போது தன்னோட ஊழியக்காரனுக்கு, ஆனால் இவர் செய்கிற விஷயம் என்ன, ஆண்டவருக்கு கூடாத ஒரு விஷயம். ஏன்னா ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருக்கிற அந்த ஜனம் வந்து இவனு எப்படி இருந்தாலும் திரும்பவும் பாவம் செய்வானுவான், எப்படியாவது திரும்பவும் வந்து என்ன பண்ண போகுது, சோதம் குமாரை போல் ஏதாவது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு நம்மளால் உட்காந்துருக்காப்புல. இப்படி உட்காந்துருக்கிற மனுஷனுக்கும் ஆண்டவர் இறக்கம் காட்டுறாரு. அந்த வெயிலில் உட்காந்துருக்க தம்புள்ள இப்படி உட்காந்துருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஆமணக்கு செடியை என்ன பண்ணுறாரு, முளைக்க வைக்கிறாரு. முளைச்சது என்ன பண்ணுது, அவருக்கு வந்து ஒரு நிழலாக வந்து அவருக்கு ஒரு அந்த மனச்சோர்வெல்லாம் நீக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நல்ல வெயிலில், மொட்டை வெயிலில் இருக்கும்போது அப்படி ஒரு செடி வந்து படர்ந்தோன்னே அவருக்கு கொஞ்சம் ஒரு இதமாக இருக்குது. அப்படி இதமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுது, மறுநாளும் ஆகுது, பொழுது விடிகிற நேரத்தில் ஒரு பட்டுப்புழு ஆண்டவர் அனுப்புகிறாரு. அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் காலி பண்ணி கொடுத்து. இதுவும் ஆண்டவரை வந்து அவருக்கு ஒரு பாடத்தை புகட்டணுங்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை செய்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுது, நம்ம ஆளுக்கு திரும்பவும் கோபம் வந்துடுது. ஆமணக்கு செடி அரிக்கவே செடி உலர்ந்து போயிட்டு, கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனல் காற்று வீசிட்டு, கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். சின்ன பிள்ளை மாரி. ஆனால் இறைவாக்கினர்கள் சில பேரை வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை மாரி நடந்துக்குவாங்க. அதுவும் இந்த யோனாவோட சாப்டர் பார்க்கும்போது பைபிளில் சில சம்பவங்களை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கே உழுந்து சிரிப்பு வந்துடும். என்னடா இது, பார்த்திங்கன்னா இந்த நாமான என்ன பண்ணுவான், சுகமடையணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு வரும்போது இஸ்ரேல் ராஜாவுக்கு வந்து கடிதம் எழுதி கொடுத்துருப்பான் அந்த நாட்டு மன்னன். அப்போ அதை படிச்சுக்கிட்டு நம்மளால் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி என்னை வந்து போருக்கு கூப்பிட்றான், நான் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி தான் சட்டையை கழிச்சிக்கிட்டு நிற்பான். அந்த சாப்டரை படிக்கும்போது எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். அதுபோல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தான் சாவதே நல்லதுன்ட்டு சின்ன பிள்ளை மாரி உட்காந்துருக்கிறாரு. சின்ன பிள்ளைங்க அடம் பிடிக்கிறது மாரி அப்பாட்ட கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ கடவுள் யோனாவை நோக்கி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ ஆமணக்கு செடியை குறித்து இவ்வாறு சினங்கொள்வது முறையா அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், முறைதான், செத்து போகும் அளவுக்கு நான் சினங்கொள்வது முறையே என்று சொன்னார். சின்ன பிள்ளை மாரி. இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஏன்டா கோவப்படுறேன், இப்படிலாம் கோவப்படலாம் அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் அப்படி தான் கோவப்படுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் தெரியுமா. அந்த மாரி இவர் என்ன பண்ணுறாரு, அப்பாட்ட கோவம் படுறாரு. நான் கோவப்படுறது முறை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய தகப்பன் சொல்கிறாரு, அந்த செடி வந்து ஓர் இரவில் முளைச்செழுந்து மறு இரவில் முற்றிலும் அழிந்தது.
முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 1,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கு எது இடக்கு எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். இதோட என்ன பண்ணுது, இந்த சாப்டர் முடிஞ்சிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, புரிஞ்சுக்கிட்டு போயிருப்பார். பாருங்கள், கடவுளோட இரக்கம் அப்படிப்பட்டது. வழக்கை எது இடக்கை எதுன்னு தெரியாத 1,20,000 ஜனம் இருக்குது, நான் எப்படி அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இரக்கத்தை காட்டுறதை அவர் புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி யோனாவுக்கு அப்படி ஒரு பாடத்தை புகட்டுறாரு. அப்படி இந்த யோனாவை போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோபத்தில் எந்த ஜெபத்தையுமே என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்கக்கூடாதுங்க. கோவப்பட்டு இப்படி நடக்கணும், நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்கக்கூடாது. என்றைக்குமே உம்முடைய சித்தப்படி ஆகட்டும்னு சொல்லி தான் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இதே இவர் எப்படி ஜெபிச்சார். ஆனால் நினிவே நகர மக்கள் என்ன பண்ணாங்க, அரசன்லேருந்து கால்நடையிலேருந்து எதுவுமே தண்ணி கூட குடிக்காமல் என்ன பண்ணாங்க, 40 நாள் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி நம்மளால் 1-2 நாள், சில பேர் பலசாலிங்க, நீங்கள் எல்லாமே நிறைய பேர் இருப்பீங்க, என்னாலலாம் முடியாதுப்பா. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 40 நாள் என்ன பண்ணுறாங்க, சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே உட்காந்து வந்துருக்குறாங்கய்யா. அந்தளவுக்கு அவங்க வைராக்கியமாக ஆண்டவரோட ஜெபம் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், மன்னித்து அந்த நகரத்தை அழிக்காமல் விட்டார். அந்த நகரம் காப்பாற்றப்பட்டுருச்சு. இல்லைன்னா சோதம் குமாரா போல் அது 2வதாக இருந்திருக்கும். நம்மளுக்கு இந்த சாப்டர் வேறு மாரி ஆயிருக்கும். இந்த சாப்டரில் என்ன பண்ணியிருக்கோம், வேறு மாதிரி ஆயிருக்கும். யோனா சொன்னது நடந்ததுங்கிற மாரி, அதாவது வேறு மாரி இந்த கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க வல்லமையை ஜெபிச்சதுனால நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஜெபம் இருக்கணும். ஆண்டவரோடையே போராடணும். யாக்கோபு போராடினதை போல் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் அழிக்க போகிறேன்னு சொன்னாலுமே கூட நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இன்றைக்கி நீ உன் வாழ்க்கை முடியுதுடா, இன்றைக்கி நீ அவ்வளோதான் முடிய போகுது, இனிமேல் நீ காப்பாற்ற முடியாது, ஒன்றுமே நீ ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு ஆண்டவரே சொன்னால் கூட மனம் தளரக்கூடாது. என்ன பண்ணணும், உட்காந்து அவரே மனம் திரும்புகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். பிடிவாதமாக ஜெபிக்கணும். திருமுழுக்கு யோவான் காலம் முதல் இந்நாள் வரைக்கும் விண்ணரசு மிக கடுமையாக தாக்கப்படுகிறது, தாக்குவோர் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னது, ஜெபத்தில் தாக்குறது. விண்ணரசை நம்ம பலமாக தாக்கணும், ஜெபத்தில் இடிக்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஜெபம் லொட்டுன்னு என்ன பண்ணணும், அந்த விண்ணரசின் கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட ஜெபம். அப்போ என்ன பண்ணோம்னா, இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா, ஜெபம் இந்த ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா, ஒரு ஓமை சொல்லுவார். என்ன பண்ணுவாராம், ஒரு நீதி தலைவர் இருப்பார். அவர்கிட்ட போய் ஒரு அம்மா நீதி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டார், செவியே கொடுக்க மாட்டார். அது கடைசி நேரத்தில் அது புடுங்கல் தாங்க முடியாமல் இந்த அம்மா என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்குது, எப்படியா இதுக்காண்டியாவது நான் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நீதியை கொடுப்பாருன்னு நம்ம பைபிளில் படிக்கணும். அப்படி அந்த தலைவரே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எப்படி நீதி கொடுப்பாருன்னு தெரியும் இல்லையா. அப்போ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஓயாமல் விண்ணரசின் கதவுகளை தட்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த நினிவே நகர மக்கள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு ஜெபமாக இருக்குது. சரி, இன்னொருத்தர் இந்தமாரி ஜெபிக்கிறாரு. என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் பார்த்திங்கன்னா லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 49வது வசனத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோவான் அங்கேருந்து இயேசு கிறிஸ்துகிட்ட சொல்லுவார், ஆண்டவரே நம்மை சேராத ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை நாங்கள் என்ன பண்ணோம், தடுக்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவார். லூக்கா நற்செய்தி 9:49 அந்த வசனம் வரும். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே ஒருவர் பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்துவின் பேரால் பேய் ஓட்டுறவரை போய் இவர் தடுக்க பார்க்குறாரு. இந்தமாரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரின் ஊழியம் தடைப்படுற மாரி நம்ம எந்த செயல்லையும் ஈடுபடக்கூடாது. இது ஒரு விஷயம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு, நமக்கு எதிராக இல்லாதவன் நம்மளுக்கு சார்பாக இருக்கான், அவனை அப்படியே விடு அப்படிங்கிறாரு. அப்போயே பாருங்கள்,
இவங்க ஒரு பக்கம் ஊழியம் பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட பேரை பயன்படுத்தி அவர் ஒரு ஊழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் பாருங்க. அவர் அந்தளவுக்கு விசுவாசம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, அந்தளவுக்கு பேயெல்லாம் ஓட்டுறாரு, பெரிய ஆளாக இருந்திருக்கிறாரு. ஆண்டவரும் அவரை அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஊழியத்தையும் எந்த ஒரு இதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. ஆண்டவரின் பெயரால் நடக்கிற எதையுமே என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. சில விஷயங்களில் சில பேர் நம்ம இது பண்ணுறாங்க, நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்குன்னா சில ரொம்பவே அதாவது என்னென்னா நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம கடிந்துக்கிறது வேறு, நண்பனை நம்ம கடிந்துக்கிறது வேறு. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஊழியத்தையும் நம்ம தடுக்கிற மாதிரி நம்ம செயல்படக்கூடாது. இதுதான் இந்த வசனத்துலேயும் நம்ம கற்றுக்கணும். அடுத்தது பாருங்களேன், 2 கொரிந்தியர் 12:8 இவர் பவுல் ஐயா ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். ஜெபம் இல்லை, அதாவது ஜெபந்தான். இந்த வர அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:8 எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்படையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். பாருங்க, பவுல் என்ன பண்ணுறாரு, இது ஜெபிக்கக்கூடாத ஜெபம்லாம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை தாங்கிக்கணும், அந்த சிலுவையை ஏற்றுக்கணுங்கிறது பவுலையாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அது அவர் சொல்லும் போதே எவ்வளோ அந்த வேதனையை நான் உணர்கிறேன். அதாவது அந்த அளவுக்கு உடலில் தைச்ச முள் போல் என்ன பண்ணுதான், குத்திக்கிட்டே இருக்குது. சாத்தான் அனுப்புன தூதனை போல் அந்த அந்த அவர் உடம்புல அவ்வளோ ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு விஷயம் அவரை போட்டுக்கிட்டு ரொம்ப பாடாப்படுத்தியிருக்குது. அது என்னென்னு தெளிவாக குறிப்பிடப்படலைனாலும் ஒரு வேளை என்ன ஒரு நோயாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வலியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவரை போட்டு பாடாப்படுத்தி இருந்திருக்குது. ஆனால் அவர் அதை ஏற்றிருந்திருக்கிறாரு. அப்போ தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவே வெளிப்படும், அதாவது என் கிருபை உனக்கு போதும். இந்த வசனம் இந்த பைபிளில் பெரிய வசனம்னா என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அந்த ஒரு வசனம் இருக்கே, அது போதுங்க ஒரு ஊழியக்காரனை தூக்கி நிறுத்துறதுக்கு. இந்த வசனத்தை நம்மளாம் தொய்வில் இருக்கும்போது, நம்ம ரொம்ப தொய்ந்து போகும்போது, ரொம்ப மனசொடைஞ்சு போகும்போது, நம்ம அப்படி இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்படியே ஒரு பூஸ்ட்டு, என் கிருபை உனக்கு போதும். அப்போ ஆண்டவர் இருக்கார், நம்ம கூட நம்ம தேவை தகப்பனே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வசனம்னா அது இந்த ஒரு வசனம் தான். இப்படி என்ன பண்ணுறாரு, பவுலையா தன்னோட வேதனையில் அப்படி ஜெபிக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை அனுமதிச்சிருக்கிறார். சில சமயங்களில் நம்மளுக்கும் வாழ்க்கையில் சில துன்பங்களை ஆண்டவர் அனுமதிச்சிருப்பார். அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஏற்றுக்கிட்டே நடை போட வேண்டியிருக்கு. நம்முடைய ஊழியத்தில் இந்த உலகத்தில் நம்ம சொகுசால ஊழியம் பார்க்க முடியாதுங்க. எல்லாருக்குமே, எல்லா ஊழியக்காரர்களுக்குமே ஏதோ ஒரு முள் இருக்கும் தான். உத்தமமாக ஊழியம் செய்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு முள் இருக்கும். முள் இல்லைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்தமாரி சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்க வேண்டி இருக்குது. ஆனால் இதே பவுலையா ஜெபிச்சார், பவுலோட கைக்குட்டையை தொட்டால் சுகம் அடைஞ்சிச்சு. பவுல் கச்சிப்பை வச்சுட்டு போனால் அதை தொட்டால் சுகம் அடைஞ்சிச்சு. சில வழிபாட்டை பற்றி சபைக்காரவங்களாம் பேசுகிறாங்க. அந்த இருக்குது இந்த கர்ச்சீப்பு, இதான் கர்ச்சீப்பு. இதை என்ன பண்ணுறாரு, பவுலையா இப்படி வச்சுட்டு போகிறாரு. இதை தொட்ட ஒருத்தனுக்கு சுகம் அடையுது. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இது ஒரு சிலை வழிபாடு தான். சிலை வழிபாடு அந்தமாரி. ஆனால் அவர் அவ்வளோ வல்லமையாக இருந்தார். அவருடைய பரிசுத்தாவின் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த சூடு இருக்கு இல்லையா, அந்த பரிசுத்தாவின் அந்த அனல், அது அவருடைய கர்ச்சீப்பில்
அந்த அளவுக்கு இறங்கி இருந்தது. அதை தொட்டோன்னே அவங்களுக்கு என்ன சுகம் அடைஞ்சிச்சு, இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்டாங்க, சுகம் அடைஞ்சிச்சு. இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்குங்க. பேதுருவோட நிழல் பட்டோன்னு சுகம் அடைஞ்சிச்சு, இப்படியெல்லாம் உண்டு. ஆனால் அந்தளவுக்கு வல்லமே என்ன பண்ணார், பவுல் ஐயா வந்து இது பண்ணார். இதே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருத்தூதர் பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா 16:26 வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு வல்லமையாக ஜெபிக்கிறார் பாருங்களேன். இவர் என்ன பண்ணுறாங்க, பிலிப்பி நகரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து ஜெயிலில் போட்டு வச்சுருக்கிறாங்க, பவுலையும் சீலாவையும். அப்போ என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்கு புகழ்பா பாடி வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. அப்போ வந்து அந்த சிறை கூடத்தையே அவங்க ஒரு ஜெபக்கூடமாக்கி இருக்கிறாங்க. சிறை கூடம் ஜெபக்கூடமானது. இவர்களெல்லாம் நல்லா துதிச்சு பாடிக்கிட்டு இருக்கும்போது மற்ற கைதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தூங்கிக்கிட்டு இல்லை, என்ன பண்ணுறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரும் விலங்குகளும் கலன்று விழுந்தன. அப்படியே இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சரட்டுன்னு என்ன பண்ணுது, கீழே விடுவது. அந்தளவுக்கு பயங்கரமான ஜெபம் அது, அவங்களுடைய ஜெபம் அது. அப்படியெல்லாம் அவங்களுக்கு பவுல் ஐயாவுக்கு நடந்தது. ஆனால் இந்த முள் இவ்வளோ பெரிய அதிசயங்களையும் இந்த விலங்கையே கீழே விழுவ செய்ய ஆண்டவருக்கு இந்த முள்ளை வந்து எடுத்து போட அவரால் முடியும். ஆனால் அதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பவுலுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, பவுல் ஐயாவுக்கு அனுமதிச்சிருக்காரு. இது தாங்கி தான் ஆகணும். சில முட்களை, சில சிலுவைகளை நாம் சுமத்து தான் ஆகணும். சிலுவையை சுமக்காமல் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, நம்மளுடைய ஜெபம் வல்லமையாக இருக்கணும். நம்மளுடைய ஜெபம் பிறருக்கான ஜெபமாக இருக்கணும். என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜெபம் சுயநலம் இல்லாத ஜெபமாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஜெபத்தை என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் கேட்பார். இது பாருங்களேன், இப்போ நம்ம இது வரைக்கும் செய்யக்கூடாத ஜெபத்தையும் செய்ய வேண்டிய ஜெபத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னும் நிறையா எப்படியெல்லாம் ரொம்ப அருமையாக ஜெபிச்சவங்களை நிறைய இருக்குங்க. அதை குறித்து நம்ம இன்னும் முழுசாக வந்து வேறு இன்னொரு நாளில் நம்ம முழுசாக பார்ப்போம். அதாவது எப்படியெல்லாம் வல்லமையாக ஜெபிச்சாங்க, எல்லோரும் எப்படி ஜெபிச்சாங்க, ஆண்டவருக்குள்ளே இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்படியெல்லாம் ஜெபிச்சார் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் நம்ம இன்னொரு நாள் வந்து முழு விவரமாக பார்ப்போம். இன்றைக்கி இப்போ எப்படி ஜெபிக்கக்கூடாதுங்கிறத பார்த்தோம் இல்லையா. எப்படி ஒரு வல்லமையாக ஜெபிச்ச சில சம்பவங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ பார்ப்போம். இதே திருத்தூதர் பணியில் 20வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிடுவதற்காக நாங்கள் கூடியிருந்தோம். மறுநாள் பவுல் புறப்பட வேண்டியிருந்ததால் நள்ளிரவு வரை அவர்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். நாங்கள் கூடியிருந்த மேல் மாடியில் விளக்குகள் பல இருந்தன. யூத்திகு என்னும் இளைஞர் என்ன பண்ணுறாரு, நம்மளால் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் உட்கார்றது தான் உட்கார்றாப்புல. சரி, இப்படி ஒரு பெரிய வல்ல செயல் நடக்கணுங்கிறதுக்காண்டி அவர் அங்கே உட்காந்துட்டாரா என்னன்னு தெரியல. நம்மளால் என்ன பண்ணியிருக்காப்புல, பால்கனியில் உட்காந்துருக்காப்புல. பால்கனியில் உட்காந்து இருந்தவர் என்ன பண்ணுறாரு, பவுல் நீண்ட நேரம் பேசி கொண்டு இருந்த போது அவர் அயர்ந்து தூங்கி கொண்டு இருந்தார். பவுல் பேசும்போதே தூங்கி விழுவுறாங்க. தூக்கத்தில் 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்தார். 3வது மாடியிலேருந்து கீழே பாருங்கள். அந்த காலத்துலேயே 3 மாடிகளும் கட்டடம் நடந்துருக்குங்க. இன்றைக்கி தான் என்னவோ பெரிய நாகரிகம் வளர்ந்துருச்சு அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அலப்பறை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்குது, 3வது மாடி இருந்துருக்குது. 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்தார். அவர் என்ன பண்ணுறாங்க, பிணமாக தான் தூக்கி எடுத்தார்கள். ஒன்றும் காலப்பல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் நோருங்கப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பவுல் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. பவுல் கீழே இறங்கி வந்து அவர் மீது படுத்து அணைத்து கொண்டு, அமளியை நிறுத்துங்கள், இவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று கூறினார். என்ன பண்ணுறாரு, அவர் மேலே படுத்து தன்னுடைய அந்த அக்கினியின் வல்லமையை, பரிசுத்தாவின் அந்த சூட்டை, அந்த அனலை அவர் மேலே இறக்கணுன்னா அவருக்கு என்ன பண்ணுது, மூச்சு வந்துடுது. உயிர் பெற்ற இளைஞரை அவர்கள் அழைத்து சென்று மிகவும் ஆறுதல் அடைந்தார்கள். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நற்செய்தி அறிவிக்கும் போது நடந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நாளை பின்னே கெட்ட பேர் ஏற்படும். ஆமாம், இந்த ஆளு கூட்டத்துக்கு போயிட்டு தான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பல பேர் விசுவாசத்தை விட்டு போடுவாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு, பவுல் ஐயா வந்து அப்படி நடக்கக்கூடாதுன்னு
அதுக்காகன்னு இல்லை, அந்த பையனை வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட நற்செய்தியை, ஆண்டவருடைய வாழ்வு தரும் நற்செய்தியை சொல்லி அதேமாரி அந்த வல்லமையும் ஆண்டவருடைய வல்லமையும் வெளிக்காட்டி அவரை உயிரோடு எழுப்பினார். இப்படி பயங்கரமாக வல்லமையை ஜெபிச்ச ஆள் தான். அதெல்லாம் நான் பவுலையை பற்றி நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாமே உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், அந்தளவுக்கு வல்லமையாக பயங்கரமான ஆள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருத்துதர். எல்லா திருத்துதரையும் எனக்கு பிடிக்கும், எஸ்பெஷல் இவர். அந்தளவுக்கு பவுலையை வந்து ரொம்ப அருமையான ஆவிக்குரிய மனுஷன். அடுத்து பாருங்கள், யோபோட மன்றாட்டு. யோபோட மன்றாட்டு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, யோபு 42:8 பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வர எடுத்துக்கிறேன். யோபு 42:8 வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகவே இப்பொழுது அந்த யோபோட அந்த நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவரை போல் சரியாக ஜெபிக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் நல்லா பேசுகிறது மாதிரியே நம்மளுக்கே தோணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆகவே இப்பொழுது 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என் ஊழியன் யோபிடம் செல்லுங்கள், உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள், என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நான் அவன் விண்ணப்பத்தை கேட்பேன், அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன். என் ஊழியன் யோபு போன்று என்னை பற்றி சரியாக பேசாத உங்கள் மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடுவேன். நீங்கள் பேசுனதுக்கு நான் வந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், யோபு வந்து ஜெபிக்கணும். பாருங்களேன், நேராக என்கிட்ட மன்னிப்பு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது அவரே மன்னிச்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, யோபு மன்றாடணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதேமாதிரி என்ன பண்ணுறாரு, யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். பாருங்களேன், யோபு மன்றாட்டை ஆண்டவர் வந்து விரும்பினது போல் இன்றைக்கி நம்மளும் உத்தமமாக ஆண்டவருக்குள்ளார வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மன்றாட்டை என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் விரும்புகிறாரு. தன்னுடைய நேசர்கள் தாங்கிட்ட ஜெபிக்கணுங்கிறத ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு உகந்த பிள்ளையாக இருக்கீங்க, உங்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களையும் தூக்கி உயர்த்துவார் வாழ்க்கையில். அதேமாரி நீங்களும் என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும், மதியானம் ஜெபிக்கணும், நைட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர் தானியேல் வந்து 3 முறை ஜெபிச்சார், தாவீது 7 முறை ஜெபிச்சார். கணக்கெல்லாம் இல்லைங்க, சும்மா அப்படி இருக்குது. அவங்கெல்லாம் நித்தமும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தவங்க தான். மனசில் இருதயத்தில் எப்போதுமே ஆண்டவரோடு இருந்த ஆட்கள் தான் தாவீதும் தானியேலும். சரியா, எல்லா பைபிளில் வர எல்லா பெரிய ஆளுகளுமே எனி டைமும் ஆண்டவரோடு இருந்த ஆட்கள் தான். அதனால தான் அவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க. பைபிளில் இடம் பிடிச்சி தாவீது, யாக்கோபு, இஸ்ரேலு, அவர் என்ன ஆபிரகாம், ஈசாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயங்கரமான எலிசா, பேதுரு, பவுல் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன, நித்தமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை குறித்த சிந்தனை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். சும்மா சினிமாவை பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்துருந்தா அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இதில் வந்திருக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த சினிமா இதெல்லாம் அந்த காலத்துலேயும் நாடகங்கள் அது இதெல்லாம் உலக காரியங்கள் நிறையா இருந்தது. இல்லைன்னா ஏன் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலகத்தோடு என்றைக்கும் நட்பு கொள்ளக்கூடாது. ஆண்டவர் தாம் விரும்பின மக்கள் தானுக்கிட்ட எப்போதும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பிரியமாக பார்க்குறாரு. இதே பாருங்கள், சோதம் குமாராவை வந்து அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தூதர்கள் வராங்க. 2 தூதரும் ஆண்டவரும் வராரு. அப்போ 2 தூதர் என்ன பண்ணுறாங்க, சோதம் குமாராவுக்கு போயிடுவாங்க. ஆண்டவர் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பார். ஆண்டவர் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது இவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் இந்த சோதம் குமாராவை அழிக்க போகிறேன், ஏன்னா அங்கே இருக்கிற பயலெல்லாம் எனக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ யோபு என்ன இவர் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, அந்த ஜனங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறாரு. இன்றைக்கி நம்மளுக்கு பிடிக்காத ஜனத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது மொட்டமான அவங்க இப்படி அவங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நம்மளோட ஜெபம் வேறையாக இருக்குது. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அந்த மக்களுக்காகவும் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, ஒரு நகரத்தில் 50 பேர் இருந்தால் நீங்கள் அழிக்காமல் இருப்பீங்களா, 40 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர் வரைக்கும் கேட்குறாரு.
அழிக்காமல் இருப்பேங்கிறாரு. அந்த 10 பேர் கூட இல்லாததுனால தான் சோதோம் குமார் அழிக்கப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தன் கூட அங்கே என்ன பண்ணல, நல்லவன் இல்லை, எல்லா பயலும் ஒருமிக்க கெட்டு போயினர்னு சொல்லிட்டு அப்படி இருந்ததுனால. ஆனால் ஆபிரகாம் இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆபிரகாமோட மன்றாட்டு பாருங்கள். அவர் தனக்காக ஜெபிக்காமல் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறாரு, தனக்கு முன்பின் அறியாத மக்களுக்காக ஜெபிக்கிறாரு. இன்றைக்கி நம்மளுடைய ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும், சுயநலம் இல்லாத பிறருக்கான ஜெபமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்காக உங்களோட ஜெபத்தில் வந்து உங்களுக்காக கேட்குறத விட பிறருக்காக ஜெபிங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களோட பழகிட்டு இருக்கிற உங்களுடைய நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, கடவுள் அறியாத நண்பர்களாக இருப்பாங்க, அவங்களுக்காக என்ன பண்ணுங்கள், ஜெபிங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, என்ன நீங்கள் ஏற்றுக்கிட்டது போல் என்னுடைய நண்பன் இவனையும் ஏற்றுக்கோங்க அப்படி சொல்லி ஜெபிங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக, இன்னும் ரட்சிக்கப்படாத உங்கள் கண்ணில் பார்க்குற உங்களுடைய கஸ்டமராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்காக என்ன பண்ணுங்கள், ஜெபிங்க. நல்லவங்களை நிறைய பேர் எனக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா கடவுளை அறியலைனாலும் நல்ல மனுஷர்களாக வாழ்கிற நல்லவங்களை எனக்கு என்னுடைய நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணணும், நாம் ஜெபிக்கணும். ஏன்னா பாருங்கள், இறுதி நாள் நம்மள்ட்ட கடை கேட்பார், உன் பக்கத்தில் தானே இருந்தான், நீ எனக்கு ஜெபம் பண்ணியா, நீ அவனுக்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்பார். முடிஞ்சால் நம்ம சொல்லணும். கேட்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லைன்னா நம்ம ஜெபிக்கணும். புரியுதுங்களா? 2 விஷயம் நம்ம பண்ணணும். எங்கேயோ போய் நீங்கள் வந்து அடுத்த நாடு விட்டு நாடு தாண்டி போயெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட, ஒவ்வொருத்தரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாலே போதும், எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட்டுருவாங்க. சரிங்களா? இல்லை ஜெபிங்க, உட்காந்து கேட்கக்கூடிய மனசுலையே ஜெபிச்சிருங்க, அவ்வளோதான். ரொம்ப எதிர்க்கிறாங்களா, ஆண்டவரையும் சொல்லிவிட்டு நீங்கள் ஆண்டவரோடு இருந்துருங்க. சரி, இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கும் புரிஞ்சுது, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோடு சேர்ந்து எல்லா வீடியோக்கள்லையும் நானுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் வந்து என்னோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோன்னு நம்புகிறேன். எப்படி ஜெபிக்கக்கூடாதுன்னும் எப்படி ஜெபிக்கணும், ஆபிரகாமை போல் சுயநலம் இல்லாத ஜெபமாக இருக்கணும், எலியாவை போல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அப்படி ஜெபிச்சிடக்கூடாது. யோனாவை போல் என் உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அந்தமாரி எல்லாம் நம்ம வந்து ஜெபிக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திப்போம்.